கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று புனித வெள்ளி. ஒரு அருமையான பெயர் சூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். எதனால இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமைக்கு புனித வெள்ளி என்று பெயர் வந்தது? அதாவது 7 நாள், ஒரு வாரத்துக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள் என்று யூத முறைமையின்படி கொண்டாடப்பட்டது. இந்த ஆயத்த நாள்ல இந்த ஓய்வு நாளுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் ஆயத்தப்படுத்தி வைப்பாங்க. அதுக்காகத்தான் இது ஆயத்த நாள் அப்படின்னு பேரு. அப்ப ரோம காலண்டர்ல கிழமைகள் குறிக்கப்பட்டது. சண்டே, மண்டே அப்படின்னு வர்றப்ப 6வது நாள்ல இது ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டாச்சு. 7ஆம் நாள் சாட்டர்டே அப்படி குறிக்கப்பட்டது. அப்ப அந்த 6ஆம் நாள் என்னவா இருக்கும்? ஒரு ஹோலி டே, ஒரு புனிதமான நாள், ஒரு பரிசுத்தமான நாள். அதனால இந்த வெள்ளிக்கிழமை என்று வந்ததுனால இது ஒரு புனித வெள்ளி அப்படின்னு பெயர் பெற்றது. சரி, இது எப்படி புனிதம் அடைந்தது? அது வேணும் இல்லையா? எதனால இது புனித வெள்ளின்னு பெயர் பெற்றிருக்கு அப்படின்னா, ஒரு மனிதம் புனிதமான ஒரு நாள். மனிதம் புனிதமான ஒரு நாள். இந்த உலகத்துல மாமிச சரீரமாய் பிறந்த ஒரு மனிதர், கன்னி பிறப்பினாலே பிறந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும், அவருக்கு இருந்த காலத்துல பிறந்தவர்களும் அவர்களுக்கு பின்னாட்கள்ல வரக்கூடியவர்களும் இன்றைக்கு வரைக்கும் இனிமேலும் பிறக்க போகிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, பிறந்திருக்கின்றவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன் ஜீவனை கொடுத்த ஒரு புனிதமடைந்த ஒரு நாள். இயேசு என்கிற மாமிசம் இந்த உலகத்திலே மரித்து எல்லாருடைய பாவங்களையும், எல்லாருடைய மீறுதல்களையும், எல்லாருடைய சாபங்களையும் தம் மேல் சுமந்து கொண்டு மற்றவர்களை விடுவித்த ஒரு நாள். அதனாலதான் அவர் அங்கே புனிதரானார். அந்த மனிதம் புனிதமானது. அந்த புனிதத்திற்கு இடம் கொடுத்த அந்த நாள் தான் புனிதமான நாள். அது அந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால புனித வெள்ளி என்று பெயர் பெற்றது. சரி, இப்ப சிலுவையில அறைஞ்சதுக்கு பிறகு அவர் மரித்தார் இல்லையா? இந்த மரணத்தின் மகத்துவத்தை அறிந்தால்தான் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை நாம் உணர முடியும். மரணத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டால்தான் உயிர்த்தெழுதலின் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நாம உணர முடியும். ஒவ்வொரு வருஷமும் நாம இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சண்டே அப்படின்னு ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம். ஆனா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும் இதனால என்ன மாற்றத்தை நம்மால் உணர முடிந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க ஒரு வசனத்தை எபிரேயருக்கு எழுதுறப்ப பவுல் எழுதுறார். என்னன்னு, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுதான் இந்த
குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இந்த புனித வெள்ளியில இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த 7 வார்த்தைகளையும் தேவாலயங்கள்ல பிரசங்கிச்சு, அதை அந்த காலத்தை ஒரு 3 மணி நேரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கடத்துவதற்காக அந்த வார்த்தைகளை எல்லாம் அவங்க பிரசங்கிச்சு என்ன பண்ணுவாங்க, கடைசியில ஒரு பிரேயர் பண்ணி முடிப்பாங்க. இதனால என்ன மாற்றம் வந்திருக்கிறது, என்ன மாறுதல் அங்க ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனிக்கணும். ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்து. அன்றைக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்துவை அறைந்தவர்கள் யார் அப்படின்னா, ஒரு பாவமும் அறியாத ஜனங்க அல்ல. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் அல்ல. அவரை அறிந்தவர்கள் தான் அவர் என்ன பண்றாங்க, சிலுவையில அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. பரிசேயரும் சதுசேயரும் அவங்க கடவுளோட பிள்ளைகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியானபடி திருச்சபைகளுக்கு போவாங்க, சரியானபடி அந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பாங்க, வேதத்தின் வார்த்தைகளின்படி நடப்பாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாங்க. இதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் பரிசுத்தவான்கள், எங்களை தவிர யாரும் பரிசுத்தவான் இருக்க முடியாது, நாங்க கடவுளோட பிள்ளைகள், கடவுள் எங்களை கொண்டுதான் இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் செய்வாரு அப்படிங்கிற அந்த ஆணவம், மனமேட்டிமை அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்கதான் பரிசேயர். அவங்க வேதத்தை நன்கு அறிந்தவங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த வேதத்தை, தீர்க்க தரிசனங்களை அறிந்தவர்கள். அவங்கனால இயேசு கிறிஸ்துவை கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் ஒரு கன்னி பிறப்பாய் இருந்த இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்பதாக ஏற்றுக்கொள்ள முடியல. வரப்போகிற மேசியா இவர்தான் அப்படின்னு அவங்களால ஏத்துக்க முடியல. இப்ப கடைசியா அவர் என்ன பண்றாரு, சரி என்னதான் பண்ணுனா நீங்க எல்லாம் மனம் திரும்புவீங்க, என்ன பண்ணுனா நீங்க எல்லாம் இந்த உலகத்துல கடவுளோட பிள்ளைகளா வாழ முடியும் அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, சிலுவையில இவரை ஒப்பு கொடுத்துருங்க, சிலுவையில அடிச்சு கொன்னுருங்க, ஒரு திருடனை வெளியே விட்டுருங்க, இவரை அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை 10 கட்டளைகளை நன்கு அறிந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைவதற்கு ஒப்பு கொடுத்த ஜனங்க. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் இவர் சிலுவையில அறைந்து தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து பரிதாபப்பட்டாங்களே தவிர, இவரை யாருன்னு அவங்கனால புரிஞ்சுக்க முடியல. ஆனா சதிசேயரும் பரிசேயரும் அவங்களுக்கு தெரியும், கடவுள் மனித உருவத்துல வந்திருக்கிறதா இவன் சொல்றான், அது தேவ தூஷணம் அப்படிங்கிறதுனால இவரை சிலுவையில் அடிங்க. அப்ப வேதத்தை, கட்டளைகளை நன்கு அறிந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவங்க. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நாமும் அதைத்தான் செய்யறோம். அவங்களாவது ஒரு முறைதான் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆனா நாம ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அறைஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்து அப்படின்னா, பரலோகத்திற்கு நாம எப்படி போக முடியும், பரலோகத்தின் காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நாம ருசி பார்த்தும், இயேசு கிறிஸ்து மூலியமாக இந்த வேதத்தின் வார்த்தைகள் மூலம் நாம பரலோகத்திற்கு உண்டான வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சும், பரிசுத்த ஆவியை பெற்றும், அதாவது நாம கடவுளோட சமூகத்துல வேதத்தின் வார்த்தைகளை கேட்டு, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் பாருங்க, அதுல நாம கொஞ்சம் அவரோட கலந்து இருந்துட்டு, நாம அவரோட பிள்ளைகளா கொஞ்ச நாளைக்கு இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாரு, பரம ஈவின் ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. பரிசுத்த ஆவியையும் நமக்கு நம்முடைய இருதயத்துல வாசமாய் இருக்க செய்வார். பிதாவாகிய தேவனிடத்துல வேண்டுதல் பண்ணி நமக்கு அவரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியா செய்வார். அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்.
தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசிப்பார். கடவுளுடைய நல்ல வார்த்தை, இந்த வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, நம்ம எங்காவது ஒரு இடத்துல போறோம்னா, ஒரு பைபிள் எடுத்து படிச்சோம்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோணலான உம்முடைய பாதைகளை நான் செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுங்க, உடனே வந்து சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த வார்த்தைகளை ருசி பார்த்து, கடவுளுடைய வார்த்தைகளை ருசி பார்த்து, உலகத்தின் பலன்களை, இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்மளை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை கொஞ்சம் உயர்த்தி வைக்கிறார். இப்படி எல்லாம் இருந்தும் நாம மறுதளிச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த உலகத்துக்காக, இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக நாம மறுதளிச்சு போனோம்னு வச்சுங்களேன், தேவனுடைய குமாரனை நாம மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறோன்னு அர்த்தம். அவர்கள் ஒரு முறைதான் அடிச்சாங்க. எப்பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையை விட்டு விலகி இந்த உலகத்திற்கான காரியத்தை நாம செய்யறோமோ, அப்பவெல்லாம் நாம இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறது மட்டுமில்ல, சிலுவையில நாம அடிக்கிறோம்னு அர்த்தம். இதை யார் யார் செய்யறாங்க? வேதத்தை அறிந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், திருவிருந்து எடுத்தவங்க, கடவுளோட வார்த்தையை வார வாரம் போய் சர்ச்சில் கேட்கிறவங்க, இவங்க தான் பரம ஈவ ருசி பார்ப்பாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெற்றுக்கொண்டதற்கு பிறகும் இந்த உலக சிற்றின்பத்துக்காக, உலகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்திற்காக அவரை மறுதளிக்கிறாங்க பாருங்க, அவரை விட்டு விலகி போறாங்க பாருங்க. நம்ம ஆண்டவர் தானே நம்மளை மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இந்த உலகத்திற்குண்டான காரியத்தை செய்யறாங்க பாருங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் என்ன பண்றாங்க? சிலுவையில அறைந்து அவமானப்படுத்து. அப்ப நம்ம ஒரு தப்பான காரியத்தை வெளியே செய்யறப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவரா? என்ன இயேசு கிறிஸ்துவ கும்பிடுறேன்னு சொல்றீங்க, இப்படி ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னு நம்மை அல்ல, கிறிஸ்துவைத்தான் அங்கே அவமானப்படுத்துவார். சாதாரண ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு டிராபிக் இருக்குன்னு வச்சுங்க, போலீஸ் வந்து ஒரு ஒன் வே டிராபிக்கோ மற்ற தடையோ பண்ணியிருக்கிறாங்க. அதை மீறி நாம உள்ள போறோம். போலீஸ்காரர் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு இப்படி வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நல்லா திட்டிட்டு இருப்பார். உங்க பேர் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ பெயரை சொல்றோம்னு வச்சுங்களேன், நீங்க கிறிஸ்டினா அப்படிம்பார். ஆமாங்கண்ண. என்னங்க ஒரு கிறிஸ்டினா இருக்கிறீங்க, ஒரு ரூல்ஸை கடைப்பிடிக்க மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவ கும்பிடுறீங்க, ஒரு ஒழுக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி உடனே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களிடத்துல ஒழுக்கம் இருக்கும்னு சொல்லி உலகம் எதிர்பார்க்குது. அப்ப அந்த ஒழுக்கத்துல நம்ம தவறணும்னா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டோம்? அங்கே அவமானப்படுத்தி ஒரு முறை சிலுவையிலே அடைத்து விட்டோம். அதுதான் உண்மை. அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம சிறு சிறு தவறுகள் செய்கிற போது மற்றவர்கள் வந்து நீங்க ஒரு கிறிஸ்தவரா, என்ன நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்துட்டு இந்த காரியத்தை செய்யறீங்க அப்படின்னு அவங்க சொல்றப்ப இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல அவமானப்படுத்துகிறோம், சிலுவையில் அறையிறோம். அதைத்தான் இங்க சொல்றாரு, சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்து. அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவை விட்டு விலகி வெகு தூரம் போயிடறோம்னு வச்சுங்க. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமே நாம கடவுளோட கூடவே இருப்போம், ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு, உலகத்திற்கான காரியங்களை நம்மை கொண்டு அறிவிச்சாரு, ஆன போதும் கூட நாம என்ன பண்ணிட்டோம்? அவரை ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அடிச்சு அவமானப்படுத்தணுமே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மனம் திரும்பலாம் அப்படின்னு நினைச்சா அது கூடாத காரியம். முடியாது, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அநேக மரணங்கள் எப்படி நடக்குது தெரியுமா? இந்த மாதிரி தான். அந்த மரணங்களுக்கு பதில் தேடுவாங்க, கிடைக்காது. அது வேதத்துல தான் இருக்கு. அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளியில ஒரே ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டு உங்களுக்காக எனக்காக அந்த மனிதம் புனிதமானது. அந்த புனித தன்மையை வந்து நாம ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அடிக்காம, அவமானப்படுத்தாம, அவருடைய பெயருக்கு கேடு விளைவிக்காம நாம இருந்துட்டோம்னாவே உயிர்த்தெழுதல் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மரணத்தின் மகத்துவம் என்னங்கிறத நம்மால உணர முடியும்.
எனக்காக உங்களுக்காக அவர் மரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் மரித்தார். நாம எல்லோரும் சுகம் பெற்று நாம் எல்லோரும் பாவத்திலிருந்து விடுதலையாகி பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிற அந்த மந்தையில ஒருவராய் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தம், அந்த மனிதம் இன்றைக்கு புனிதமான ஒரு நாள். அதுதான் இந்த மரணத்தின் மகத்துவம். அப்ப இந்த மரணத்தை நாம உணர்ந்து கொண்டால், மரணத்தை நாம் அறிந்து கொண்டால், இந்த மரணத்தினாலே மக்களுக்கு வருகிற பலன்களை நாம உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், உயிர்த்தெழுதலுக்கான காரியம் நமக்கு தெரியும். உயிர்த்தெழுதலுடைய அவசியம் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த மரணத்தையே தெரியாதவங்க, இந்த மரணத்தின் முக்கியத்துவத்தை தெரியாதவங்க, இந்த மனிதத்திலிருந்து புறப்பட்ட புனிதத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் நிச்சயமாகவே உயிர்த்தெழுதலுக்கு பங்கில்லாதவங்க. அன்பானவர்களே, அருமையான இந்த நாள், இன்றைக்குத்தான் இந்த உலகம் புதுப்பிக்கப்பட்ட நாள். பாவப்பட்ட உலகம், ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து செய்த பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் எத்தனையோ நடந்துச்சு. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, எத்தனையோ கர்த்தரோட பிள்ளைகள் வந்தாங்க. அவர்கள் எல்லாம் கடவுள் சொன்னதை உரைத்து சென்றார்கள். ஆனா உலகம் உண்டானது முதல் இந்த உலகத்தை புனிதப்படுத்துவதற்காக, மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஒரே ஒரு நாள் என்னன்னா இந்த புனித வெள்ளி. இந்த நாள் தான் உலகம் புதுப்பிக்கப்பட்ட நாள். எப்படி கிபி கிமுன்னு உலக வரலாற்றை இரண்டா பிரிச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி புதுப்பிக்கப்பட்ட நாள். இந்த உலகம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த உலகம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த புனித வெள்ளி. இந்த உலகம் பாவச்சேற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாள் தான் இந்த புனித வெள்ளி. அன்பானவர்களே, புனிதத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கும் பங்குண்டு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் நாமும் ரட்சிக்கப்படுவதற்கான உருவாக்கப்பட்ட நாள். இந்த நாள்ல தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டோம். இனி வருகிற மக்களும் ரட்சிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு புனிதம் இன்றைக்குத்தான் நிறைவேறினது. அதனாலதான் இது புனித வெள்ளி. கொண்டாடுவது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்வதும், உணர்ந்து கொள்வதும், உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வதுமான இந்த நாளை உங்களுடைய வாழ்க்கையின் ரட்சிப்பின் நாள் என்று நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில மீட்பின் நாள், ரட்சிப்பின் நாள் சொல்லி நாம இந்த நாளை புனிதப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உலகம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள், உலகம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு நாள், இந்த உலகத்தை மீட்டெடுத்திருக்கிற ஒரு நாள். இந்த மனிதம், இயேசு என்கிற மனிதம் புனிதமாக மாறின ஒரு நாள். இந்த புனித வெள்ளியில நாங்கள் ஒவ்வொருவரும் சபதம் எடுக்கிறவர்களாக, உம்மிடத்தில வாக்குத்தத்தம் செய்கிறவர்களாக, உம்மோடு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய மீட்பையும் உம்முடைய மரணத்தின் மகத்துவத்தையும் அறிந்து கொண்டு உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் மாற நீங்க கிருபை பாராட்டு. இந்த நாளுக்காக நன்றி. தொடர்ந்து உமது ரட்சிப்பும் உமது மீட்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.